விஜயபிரியும் யலகம. எஸ், இன்றைக்கி நாம் தைக்க போகிறது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு குட்டி போஸ், கீ செயின் போஸ். இதை நம்ம ஷோகேஸில் வைக்கலாம், குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம், கீ செயின் போஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். எஸ், முதல்ல ஒரு பேப்பர் அல்லது திக் ஷீட் ஏதாவது எடுத்துக்கலாம். அதில் 3 அங்குலம் அகலம், 5 அங்குலம் உயரம் அளவுள்ள ஒரு பேப்பர் பாட்டன் எடுத்து வச்சுக்கலாம். இதே பாட்டன் யூஸ் பண்ணி மிகச்சரியாக ரொம்ப கரெக்டான அளவில் நம்ம எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் பாட்டனை விட ஓரளவு கூடுதலாகவே எடுக்கலாம். 4 பக்கமும் கூடுதலாக எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக ஒரே ஒரு சின்ன பீஸ் தேவை. அந்த பீஸோட அளவு 1/2 அங்குலம் அகலம், 2 அங்குலம் உயரம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ். இது கயிறு மாதிரி நம்ம உருட்டி தைக்கிறதுக்காக தேவை. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது ஒரு கீ செயின் பாஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை உருட்டி ஒரு கயிறாக தைச்சி எடுத்துடலாம். எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக சின்ன ரோப்பாக தைச்சி எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட ஒரு குட்டி ரோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைனிங் கிளாத் எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை மடித்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத்தையும் போஸ் தைக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்தையும் இதே மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போது மடித்து தைச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் ரைட் சைடு நல்ல பாகமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு பின் பண்ண பாகத்தில் தைக்க வேண்டாம். அது போக ஷேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸ் இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல டேர்னிங்கில் இப்படி தைச்சி வந்திருக்கிறோம் இல்லையா, இந்த தையல் இடத்துல லேசாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த டேர்னிங்கை ஒரு லேசாக ஒரு கர்வாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ 2வது தையலை நம்ம ஷேப்பில் போடாமல் இந்த வளைவில் போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? போஸ் கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது அந்த கர்வாக தைச்சோம் இல்லையா, அந்த கர்வான இடத்துல நல்லா வளைச்சி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லும் சின்ன சின்னதாக கட் கொடுத்துடலாம்.
இப்போது தூசியை கழட்டிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ நம்ம ரைட் சைடு வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து 1.5 எங்கெல்லாம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1.5 இந்த பக்கம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இங்கே பேக்கெட் இருக்கு இல்லையா, பேக்கெட் பக்கத்தில் இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு காலங்களை மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். எஸ். இப்போது பேக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பேக்கெட்டை அப்படியே மடக்கிடலாம். மேல் பாகமாக மடக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து தையல் போட ஆரம்பித்து இங்கே தையல் போட்டு இது வழியாக வெளியேறலாம். ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எஸ். அவ்வளோதாங்க, நம்மளோட கீ செயின் பர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பேக்கெட், அடுத்தாப்பில் இங்கே ஒரு பேக்கெட், 2 பேக்கெட் கொண்ட ஒரு க்யூட்டான குட்டியான ஒரு கீ செயின் பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ப்ரெஸ் பட்டன் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பட்டன் எடுத்து இது ரெண்டையும் சென்டராக மடக்கி மேல் பாகத்தில் ஒரு பட்டன் வச்சு தைச்சிடலாம். அதில் ஒரு சின்ன அடையாளம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இன்னொரு பீஸ் அதை அடித்து தைச்சிடலாம். அப்புறமா இங்கே மேல் பாகத்தில் சின்னதாக க்யூட்டாக ஒரு பீட் அல்லது ஒரு ஜமிக்கி ஸ்டோன் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இஸ் நம்மளோட க்யூட்டான குட்டியான ஒரு போஸ் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம், ஷோகேஸில் வைக்கலாம், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். எகெயின் கீ செயின் எடுத்துகிட்டு அதில் கோர்த்து கீ செயின் போஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம்னாக்கா
கீ செயின் பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.